Hi, Han. நான் தான் உங்கள் அனுஷா. ஸோ என்னோட பேஜில் வந்து டெய்லி vlog, மதர்ஹுட், ப்ரெக்னன்சி டிப்ஸ், ப்ரெக்னன்சி கேர், பேபி கேர் இந்த மாதிரி சின்ன விஷயம் ஜென்ரலான விஷயம்லாம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் எதை பற்றி பேசியிருக்கலாம், பால் புட்டி எப்படி வாஷ் பண்ணணும், பேபியோடைய பால் புட்டி நிறையா பேருக்கு தெரியல, அதை எப்படி வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் எல்லாம் சொல்ல வரேன்னு கண்டிப்பாக வந்துட்டு புரியும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், நிறையா பேர் தெரியாமல் இப்போ வரைக்குமே தப்பால் இதில் வந்து வாஷ் பண்ணுறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. எல்லாம் வந்துட்டு பால் பொட்டி வந்துட்டு நிறைய பேர் தப்பான மெத்தடில் வாஷ் பண்ணுறீங்க. எப்படி வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நிறையா பேர் வந்துட்டு ஸ்டீல் யூஸ் பண்ண மாட்டீங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்க. பிளாஸ்டிக்லேயும் நல்ல பிளாஸ்டிக், அதாவது பிலிப்ஸ் பிராண்டு அந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டு தான். வாஷ் பண்ணுற விதம் தான் தப்பு நான் சொல்கிறேன். எப்பவுமே பேபியுடைய பால் புட்டியை வந்து மைல்டான சோப்பில் தான் வந்துட்டு நீங்கள் ட்ராப் ஊற்றி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து வாட்டர் பாட்டில் ஊற்றி க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் க்ளீன் பண்ணவே கூடாது. ஒரே ஒரு ட்ராப் ஊற்றி நல்லா குளிக்கி எடுத்தாலே போதும். ரொம்ப இது பண்ணலாம். ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி அழுக்கெல்லாம் எடுத்துருங்க. மற்றபடி ரொம்பலாம் வந்துட்டு இது நுர வர அளவுக்கு இருக்கணும் அப்படிலாம் வந்துட்டு எதிர்பார்த்து க்ளீன் பண்ணாதீங்க. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதை பிளாஸ்டிக் கழுவில் அதை வந்து எடுத்துகிட்டு போய் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. நிறையா பேர் பண்ணுற தப்பே இதுதான். இந்த மாதிரி பண்ணிக்கலாம், பாப்பாவுக்கு நிறையா ப்ராப்ளம் வரும். பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, எந்த பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் தான். ஸோ அதனால நிறையா பிளாஸ்டிக் வந்து ஃப்ரெட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில பேர் இல்லை பண்ணுவாங்க, வெயிலில் எடுத்துகிட்டு போய் காய வைப்பாங்க. அதுவுமே வந்துட்டு கண்டிப்பாக ராங் தான். ஸோ எப்படி பண்ணணும்னா வந்துட்டு தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து ட்ரை பண்ணிடுங்க. இதுதான் கரெக்டானவே. நீங்கள் சுட தண்ணியில் போய் இந்த பிளாஸ்டிக்கை போட்டால் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. பிளாஸ்டிக் போட்டால் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிறையா பேர் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்களேன். இதுவும் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் பாப்பாவுக்கு நம்ம கொதிக்க தண்ணி கொடுக்க போகிறதில்ல, மைல்டான தண்ணி தான், வாய்க்கு வெதுப்பாக இருக்கிற தண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்களேன். இதுவும் நல்லா தான் இருக்கலாம். என் பையனுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல, பட் ஆனால் என் பொண்ணுக்கு அது யூஸ் பண்ணல, இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு யாருமே வந்துட்டு அந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் பாப்பாவுடைய பால் பொட்டியை போட்டு வாஷ் பண்ணாதீங்க, ஊறவும் வைக்காதீங்க. நான் சொல்கிற வேலை தான் ஊற வைக்கணும், வாஷ் பண்ணணும். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணுங்கள். எல்லாம் வந்து நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். Bye.